வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக மார்னிங் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மை3 நண்பர்களுக்கான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளார ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. ஆஃப்டர் தட் மீட்டிங் ஒரு நல்ல நியூஸ் வந்து எது அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கான அப்டேட் தான் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இப்போ இமீடியட்டாக ஜிஎம் அதாவது கோல்டு மெம்பர்ஸ் அவங்களுக்கான பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு இல்லை அப்படின்னா நாளைக்கு 1/7/2024 அதாவது ஜூலை 1 நாளைக்கு வந்து அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போது இமீடியட்டாக கிடைச்ச அப்டேட்டு. பட் எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குது அப்படின்னா, சிஎம்க்கு எப்போ பேமெண்ட் அப்படிங்கிறது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம் தான் மேஜர் இன்வெஸ்டர். அவங்க தான் வந்து மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்ககிட்ட தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து பே அவுட்டில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு தான். ஸோ அந்த சிஎம் அந்த இதில் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட குமுறல்களை இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தெரியும். நாங்கள் வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துருக்கோம் சார், இஎம்ஐ கட்ட முடியல, இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்ட முடியல. ஸோ இந்த பேமெண்ட்லாம் வந்து எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் வந்து இதுலேருந்து ரிலீஸ் ஆக முடியும், அவ்வளோ மன வேதனைகள் இருக்கோம், அவ்வளோ பிரச்சனைகளை வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது வந்து மேஜர் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம் அந்த க்ரௌன் மெம்பர்ஸ் அவங்களுக்கான அமௌண்ட்டு தான் வந்து இதில் மேஜராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ரிலீஸ் ஆனால் தான் இப்போ நடந்துகிட்ருக்க அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டு, அவங்க தான் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறதுனால அது ஒரு மேட்ரு வந்து கிடையாது. ஸோ அந்த பேமெண்ட் எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது 1 by 1 இனி வரப்போகிற நாட்களில் இந்த ஜிஎம் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரி வந்து 1 by 1 நம்ம வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஜூன் 30க்குள்ளார எல்லா பேமெண்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம், எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி நடக்கலை. ஏன்னா இப்போது ஜூன் 30 இன்னையோட முடியுது. இப்போ நாளைக்கும் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஜிஎம் கோல்டு மெம்பர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பெண்டிங் வித்ட்ராயல் இருக்குது இல்லைங்களா, அந்த பிப்ரவரி மார்ச் அந்த டைமில் வந்து கொடுத்தவங்களே வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கே வந்து அமௌண்ட் போகாமல் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒருத்தருக்காக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎம்க்கு அமௌண்ட் வந்து போகிறது தான் முக்கியமான விஷயம். இந்த சிஎம்க்கு அமௌண்ட் எப்போது, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த சிஎம் அமௌண்ட்டுங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஒரே டைமில் இவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதில் ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆர்பிஐயில். அது என்னென்னு கிளியராக நமக்கு தெரியல. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து ஆர்பிஐயில் வந்து சம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கணும். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதை என்ன சர்டிஃபிகேட்டுங்கிறது கிளியராக அவங்களுக்கும் தெரியல. அது இனி வரப்போகிற அப்டேஷனில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருச்சா அப்படின்னா, அதுவும் ஒரு தகவல். நேற்று நைட் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அது கிடச்சதுக்கப்புறம் தான் இந்த ஜிஎம்மோட அமௌண்ட் வந்து இப்போது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பட் எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ சிஎம்கே முதல்ல வந்து நம்ம அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாமே. ஏன்னா ப்ராப்ளம் வந்து அங்கே தான் இருக்குது. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், மேஜர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் அமௌண்ட் தான். அவங்க தான் மேஜராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவங்க தான். ஏன்னா அதிகப்படியான அமௌண்ட் வந்து போட்டிருக்கிறதுனால அவங்க தான் கடன் வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல சிஎம்மோட அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து கிளப்பி விட்றாங்க. இப்போது நேற்று கூட ஒரு ரூமர் வந்துச்சு,
இது வரைக்கும் வந்து ஒரு வித்ட்ரா கூட வந்து வாங்காதவங்க எல்லாம் வந்து கோயம்புத்தூரில் போய் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் நேற்று வந்து தவறான தகவலாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து மைவி3 மெம்பர்ஸ் இல்லாத வெளியில் இருக்கவங்களே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரூமர்ஸ் வந்து கிளப்பி விடுறாங்க, நிறையா திருச்சி விடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் எதை உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஎம் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாது தான். ஏன்னா சிஎம் அமௌண்ட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சிஎம் அமௌண்ட்டு வந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்கு. ஏன்னா அதில் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து எம்டி அவர்கள் வந்து இப்போ வந்து வர தகவல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு எம்டி ஃபோரம்லேருந்து வீடியோ வந்து வரும், அந்த தகவல் வச்சு எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒரு போர்டு மெம்பர்ஸ், அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து தான் தகவல் வருது. எம்டிக்கிட்டேருந்து டைரெக்டாக வந்து தகவல் வந்து வரல. இப்போ நாம் வந்து நிறையா மைவி3 மெம்பர்ஸ் வந்து மீட் பண்ணி அதை பற்றி நான் வந்து கேட்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குன்னா, அட்லீஸ்ட் எம்டி வந்து ஒரு வீடியோ போட்டால் கூட என்னன்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்தினா கூட பரவாயில்ல, அதுவும் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன். ஒன்றா வந்து டைரெக்டாக வந்து எம்டி வந்து வீடியோ போட்டு அதை தெளிவுபடுத்தணும். இல்லை அப்படின்னா இமீடியட்டாக வந்து க்ரௌன் மெம்பர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். இது ரெண்டும் நடந்துச்சு அப்படின்னா அந்த தேவையில்லாமல் ரூமர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ்கிட்ட வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் பேமெண்ட் வந்து டிலே ஆகுது. பட் பேமெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும், எல்லா பேமெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது 30க்குள்ளார வந்துடும் அப்படின்னு சொன்னது அது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் சார் வரல, அது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தரப்பில் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இப்போது எங்களோட ஸ்டோர் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது, ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்குது, அதே மாதிரி ஹப்பு வந்து ஓப்பனில் தான் இருக்குது, எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வெளியில் சொல்கிற மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஓப்பனில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவு பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே ஓகே, அவங்க சொல்கிறது எல்லாமே ஓகே. பட் மக்களோட மைவி3 மெம்பர்ஸோட அந்த க்ரௌன் மெம்பர்ஸோட நிலைமையை வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட வேதனை வந்து பார்த்திங்க அப்படின்னு கண்ணில் தெரியுது. நாங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க சார், 4 மாதமாக வந்து அமௌண்ட் வராமல் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமலே போட்டிருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமல் போட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார், ஒரு வித்ட்ரா கூட வந்து வரல, அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம க்ரௌன் மெம்பர்ஸ்க்கு அமௌண்ட் வந்து சீக்கிரமாக வந்து போடணும். இதுவும் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இதில் வந்து உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவுபடுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து காவல்துறையும் வந்து விரைந்து இந்த இதை வந்து இதில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையாக விட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இப்போ எம்டி சாரும் வந்து அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவரே வந்து டைரெக்டாக வந்து இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதுதான் ப்ராப்ளம், இதனால தான் வந்து அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி அவரே தெளிவுபடுத்தினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் வந்து ஒரு தெளிவான நியூஸ் வந்து கிடைக்கல, தெளிவான செய்தி வந்து வராதனால தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக போயிட்டுருக்குது. ஸோ ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காவல்துறையை வந்து அவங்க சைடில் வந்து இதை தெளிவுபடுத்தணும் என்ன அப்படின்ட்டு, எம்டி சார் அவங்க சைடில் வந்து தெளிவுபடுத்தணும். இடையில் வந்து இந்த வெளியில் இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது இதில் இல்லாமல் நம்ம மைவி3 மெம்பர்ஸ் இல்லாமல் அதர் மெம்பர்ஸ் தேவையில்லாமல் ரூமர்ஸ் வந்து கிளப்பதை வந்து அவாய்ட் பண்ணணும். தயவு செஞ்சு அந்த
இந்த அமௌண்ட் போட்டவங்க அந்த அமௌண்ட்டுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களோட மனவேதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து புரிஞ்சுக்குங்க. இதை வந்து எல்லோரும் வந்து ஒரு கேலியாவோ கிண்டலாவோ இந்த மேட்டரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பட் அமௌண்ட்டு போட்டவங்களுக்கு அந்த வேதனை என்னங்கிறது தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன என்னோடய ரெக்வஸ்ட் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூமர்ஸ் இந்த மாதிரி கிளப்புறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க வருமானம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் வந்து போட்டிருக்காங்க. பட் ஒரு நல்ல நியூஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்பலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த அப்டேஷன் தான் வந்து கிடச்சிருக்கு. சீக்கிரமாக ஒரு நல்ல நியூஸ் வரணும், நம்ம மக்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து நம்மளும் வந்து இறைவனிடம் வந்து பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.